நீங்க எப்போதுமே ஒரு வீட்டு மனை வாங்குறீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் உள்ள வீட்டு மனை தான் நீங்க வாங்கணும். ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடம் சில காரணங்களால பொது இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ரோடு டிடிசிபி நாம்ஸ் படி அதுக்கு உண்டான அகலம் கொடுத்திருப்பாங்க. அந்த ரோடு எல்லாத்தையும் பஞ்சாயத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்க. சாலை வசதி எப்பவுமே பஞ்சாயத்தே பார்த்துக்கும். குடிநீர் வசதி கொடுப்பாங்க. பாதாள சாக்கடை வசதி கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு இடத்துல கவர்மெண்டோட சப்போர்ட்ல இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க லோனுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியா லோன் கிடைச்சிரும். டிடிசிபி அப்ரூவல் இருக்கக்கூடிய இடங்களை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஈஸியா கிடைச்சிரும். அதே போல அந்த இடத்தோட கட்டிட அனுமதியும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இது மட்டுமல்லாம இது கூடவே இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். உங்க இடத்த நல்ல விலைக்கு விற்கணுமா? மை ப்ராப்பர்ட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. போஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி ஆட் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. உங்க நிலத்தோட விபரத்தை அதுல பூர்த்தி பண்ணுங்க. உங்க நிலத்தை நல்ல விலைக்கு வித்துருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நிலம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுலயே ஐ நீட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தேவையை அதுல பூர்த்தி பண்ணுங்க. ஒரு நல்ல நிலத்தை வாங்கிக்கோங்க.